டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதம் வழங்கும் பிஹைண்ட் உட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப்ஸ், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். விருச்சிக ராசிக்காரர்கள், சந்திரன் நீச்சம். மெடிடேஷன் எப்போவுமே நல்லது, இல்லைன்னா எந்த ஜோசியர் சொன்னாலும் கேட்க மாட்டேன். வைத்தீஸ்வரன் சரணாகதி அடைவது, இடது பக்க தேக ஆரோக்கியம், அடைப்புகள், பாதத்தில் சிறு பிரச்சனைகள், கூட இருப்பவங்க தேவையில்லாத பிரச்சனைகள் பண்ணக்கூடியது, வாகனத்தில் அதிகமாக விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் என்பதனால் குலதெய்வத்தை கண்டிப்பாக பார்த்து விட்டு வருவது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தரும். திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும். அஷ்டமத்தில் குரு இருந்தாலும் உங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக டப்புன்னு நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய செலவுகள் வந்தாலும் அதற்கேற்ற நல்ல கடன் அமைப்பெல்லாம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். அதெல்லாம் சுபவிரயமாக மாறும். இந்த காலகட்டத்தில் வீடு, நிலம், சொந்த பந்தம், ஒரு சின்ன ஒரு 4 சென்ட் கூட இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்கள நிறைய வாங்குவீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் செய்வீங்க. தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தால் காரிய சித்தி மாலையை சொல்ல சொல்ல அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் ஏதாவது மன வருத்தம் இருந்தால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை பிள்ளை பேரு, குழந்தைகள் பேரையும் சொல்லிட்டு படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மையடையும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சொத்து பாதிப்பில் ரொம்ப கோர்ட்டு கேஸுன்னு 10 வருஷம் சண்டையெல்லாம் போயிருப்பீங்க. திடீர்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டோ ஒரு உறவுக்காரோ வந்து மத்தியசம் பண்ணி முடிச்சு கொடுப்பாங்க. சந்தோஷமாக முடிச்சுக்கோங்க. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகம் பெரிய வெற்றியை பெறும். கண்டிப்பாக தேவையில்லாதவர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு வெற்றிகளை டக்குன்னு ஏற்படும். கண்டிப்பாக பணம் வருது. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணம் வந்தாவே ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. திடீர் பேர் புகழெல்லாம் வரும். கரெக்டாக இருந்துட்டாலே பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இல்லை. தேக ஆரோக்கியமும் வாகனமும் கவனம். அதாவது எனக்கு எப்போ நல்லா இருந்திருக்கு, இப்போ சரியில்லாமல் இருக்கிறதுக்குங்கிற மாதிரி பல யோசனைகள் அவர்களுடைய மனதில் இருந்துட்டுருக்கும். ஏன்னா குரு கெட்டு போயிடுச்சு. நீங்கள் கெட்டது சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது, நல்லது சொன்னாலும் ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை வந்து அவர்களுக்கு இருந்துட்டுருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பழகினங்காட்டி பெரிய விஷயங்கள் கூட உங்களுக்கு பெருசாக தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் டென்ஷன் ஆகும். பார்க்கிங் கிடைக்கல, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு பார்க்கிங் மட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னால இவங்க ட்ரிகர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. கணவர் வீடு பெருசா, என் வீடு பெருசு, எங்கள் அப்பா அம்மா பெருசு, உங்கள் அப்பா அம்மா பெருசு, என் தம்பி பெருசு, உன் தம்பி பெருசு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்குது. இவர்கள் பிரச்சனையாக பார்க்காம பிரச்சனையே இல்லாத விஷயத்தை வீட்டில் கொண்டு வந்து பிரச்சனையாக யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் ஏற்படலாம். அதே மாதிரி தெய்வீக வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எங்கேயா கோயிலுக்கு போகும்போது கூட பார்த்தியா, நான் அப்போவே சொன்ன கூட்டம் பார்த்தியா 12 மணிக்கு மேலே அதுதான் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் அந்த தடைகள் வந்து இவர்களுக்கு ஏற்பட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய படிப்பில் கவனமாக இருக்கணும். அவங்க செல்ஃபோனில் கவனமாக இருக்கணும். என்ன மெசேஜ் பண்ணுறாங்களோ அது ஒரு விஜிலன்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. இல்லை என்றால் அவங்க பாட்டுக்கு இவங்களுடைய ஃபோன் எடுத்து நோண்டின்னு இருப்பாங்க. அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பணம் கொடுத்தல் வாங்குதல், இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. நேர்முக எதிரிகள் யாருங்கிறத கண்ணுக்கு தெரிய வரும். முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசியிருந்தவங்க நேர்முக யாருங்கிறது தெரிய வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது போன்ற விஷயங்களில் கவனமாக அந்த வில்லங்கங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் அது பின்னாடி அவர்களுக்கு யாராவது ஒருத்தர் கைட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் இவர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகன் வழிபாடு அவங்களுக்கு வெற்றியை. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்த குருபான் இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். இன்னொன்று வந்து உங்கள் ராசிக்கு 2, 5 கூட 8ஆம் இடத்துல போகிறனால வந்து வயிறு உபாதைகள் அதிகமாக இருக்கும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் காரமான உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. வேலை செய்கிற இடத்துல வேலை போல் அதிகமாக இருக்கும். இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேரன்னு சொல்லி போகக்கூடாது. அப்படி சேர்ந்தால் கொஞ்ச நாள் வந்து வேலை கிடைக்காமல் போயிடும். சில நாள் வந்து சில மாதங்களே வேலையில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு இருக்குது. இன்னொன்று வந்து திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுற, திருமணத்தை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வந்து ஐப்பசி, கார்த்திகை மாதம், இந்த 2 மாதங்களை வந்து எதிர்பாராத விதமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேறு மாதங்களை வந்து பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை தேவை. குழந்தைகளை ரொம்ப கண்டிக்காதீங்க. கண்டித்தால் வந்து குழந்தைகளுடைய ஆரோக்கியம் கெடும். இல்லைன்னா அவர்கள் வேறு உங்கள் மீது வெறுப்பை காட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்னு இருக்குது. உங்கள் பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இல்லாமல் பணத்தில் வந்து
திருடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க தங்க வெள்ளி நகைகளை கூட நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாக்கணும். மற்றவர்களுக்காக ஜாமீன் போடக்கூடாது. போட்ட அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கி நீங்கள் வந்து தொழில் செய்வதை தவிர்க்கணும். இருக்கிற தொழிலை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மாத்திரம் பண்ணிட்டால் போதுமானது. அதிகமாக கூட்டங்கள் உள்ள இடத்துல போய் நீங்கள் தரிசனம் பண்ணுறப்போ வந்து சில சிக்கல்கள் ஏற்படும். அதனால் என்ன பண்ணுவீங்க, இந்த தெய்வத்தை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க, இல்லைன்னா பெரியவர்களை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் மேலும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வந்து முடிந்த வரை வந்து கூட்டம் அதிகமான கோயில்களுக்கு செல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்தவங்க வந்து அவசியம் வந்து உங்களுடைய குருமார்களுக்கு, உங்களை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து வஸ்திர தானம் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்போது வந்து இந்த குருவால் வரக்கூடிய தோஷங்கள்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சென்று அங்கிருந்து 2ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாகவும் 4ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாகவும் 12ஆம் வீட்டை 5ஆம் பார்வையும் பார்க்கிறார். ஸோ இது வந்து 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் எதிரிகள், துரோகி இவங்கெல்லாம் உற்பத்தி ஆவாங்க. அவங்க வந்து முடியும் போது யாருன்னு தெரியும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மணி ஸ்கேமில் மாட்டிடுவாங்க. சதுரங்க வேட்டப்படத்தில் வர மாதிரி 1 லட்ச ரூபாய் போட்டு 5 லட்ச ரூபா 6 மாதத்தில் எடுத்துடலாம் செட்டியார். இது வந்து ரேர் பீஸ் செட்டியார் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஏமாந்துருவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. நோ கமிட்மெண்ட்டு. நல்ல நண்பர்களை கோபத்தால் இழந்து விடக்கூடிய காலங்கள். ஸோ நல்ல நண்பர்கள் இழந்து விடுவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வரும், ஈகோ கிளாஷ் வரும். 12ஆம் இடத்துல குரு பார்க்கறதுனால ஸோ ஈகோ வராமல் தவிர்த்திருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுத்தா ஹானர் பண்ணும். இப்போ கணவர் வந்து விருச்சிக ராசினா ஒய்ஃபை சினிமா கூப்பிட்டு போகிறோன்னா திடீர்னு ஆஃபீஸில் மேலதிகாரி வேலை கொடுத்தாருனாலும் ஃபோன் பண்ணி சொல்லிடணும். இவங்க ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, இல்லை நாளைக்கு பார்த்துலான்னாங்கன்னா அதுலேருந்து ஒரு வாரம் பத்திரகாளி வேடம் போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா ஹானர் பண்ணணும். ஸோ குரு 7ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மீறி கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைக்கும். விமர்சனம், இவர்களை பற்றிய விமர்சனங்கள் வெளிவரும். அதிக செலவுகள் ஏற்படும். குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால லோன் போட்டு வீடு கட்டுறது ஒரு அற்புதமான அமைப்பு. இல்லை லோன் போட்டு நிலம் வாங்கலாம், அல்லது பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்கலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உடல் சோர்வு விலகும். 4ஆம் இடத்துல எனர்ஜி வரும். ஸோ குரு பகவான் 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோ சண்டை வந்தாலும் இரவு 8 மணிக்குள்ளே சமாதானம் ஆகிடும். திடீர் பயணங்கள் வரும். புதிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை வாழ்நாள் எண்ணிக்கை, வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பழைய கடன்கள் சரியாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை புகழ் அதிகமாக இருக்கும். கம்பெனி மாறுவதை பற்றி யோசனை பண்ணி பண்ணணும். கம்பெனியில் உள்ள விஷயத்தை எதுவுமே பேசக்கூடாது. பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ். அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ். மஞ்சு குரூப்ஸ், பில்டிங் லீகசிஸ் பியாண்ட் பவுண்டரிஸ். சிம்ஸ் ஹலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த். அஸ்வின் ஸ்வீட்ஸ், ஹவுஸ்ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க். அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா வழங்கும் பிஹைண்ட் ரூட்ஸ் குரு பயிற்சி பலன்கள் 2025. பவர்ட் பை ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மஞ்சு குரூப், சிம்ஸ் ஹலோ டாக்டர், அஸ்வின் ஸ்வீட்ஸ், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க்.